Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா SK8 The Infinity ஓட எபிசோட் 10 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோடோட எண்டிங்ல தான் ஆடம் வந்துட்டு ஜெரி அப்படியே அடிச்சு போட்டுருப்பான். அப்ப அப்படியே ஜோ அந்த இடத்துக்கு வந்து ஜெரியை எழுப்புறான். நான் அட்லீஸ்ட் இது கொஞ்சமாவது ஃபன்னா இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா ஜெரி ரொம்பவே போரிங்கா தான் இருக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் சொல்றான். அப்ப ஷேடோவும் பின்னாடி அவன் கார் எடுத்துட்டு வந்துறான். சீக்கிரம் அவன வண்டியில ஏத்துற அவன வேமா ஹாஸ்பிடல் கூட்டி போணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போயிடுறாங்க. இப்ப அடுத்ததா வந்துட்டு மியா வெர்சஸ் ஸ்னேக், அதாவது மியா வெர்சஸ் டாடஸிக்கான கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்கப்ப முன்னாடி கொஞ்சம் பாறையா இருக்குது. அதனால மியா வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கான். ஆனா டாடஸி வந்துட்டு அவன ஓவர்டேக் பண்ணிட்டு சம ஸ்பீடா பைத்தியக்காரன் எவ்வளவு ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மியாக்கு ஷாக்கு. அப்ப பார்த்தா டாடஸி வந்துட்டு அப்படியே ஆடம் எப்படி பண்ணனும் அதே மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த பாறைக்குள்ள நடுவுல பூந்து போய்கிட்டு இருக்கான். மியாவுமே வந்துட்டு இவன் என்னடா இப்ப ஆடம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் முன்னாடி போக ட்ரை பண்றான். சிசிபிளே ஒரு பக்கம் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கப்ப குரு சும்மாவா விடுவாரு. அவன் பாட்டுக்கு பக்காவா டான்ஸ் ஆடிக்கிட்டு வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கான். என்னால சத்தியமா இவனை கேட்ச் பண்ணவே முடியாதடா அப்படின்னு சொல்லிட்டு மியாக்கே தோணிடுது. அப்ப டாடஸி வந்துட்டு அவனோட சின்ன வயசு பிளாஷ்பேக் ஒன்னு நினைச்சு பாக்குறான். அவன் வந்துட்டு ஒரு நாள் இந்த மாதிரி வீட்டுல தனியா ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அங்கதான் ஆடம் வந்துட்டு தனியா அழுதுகிட்டு இருப்பான். அந்நியா இருந்து இவன் பக்கத்துல போய் இருந்து இந்த மாதிரி ஸ்கேட்டிங் உங்களுக்கு பிடிக்குமா வாங்க இது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பான். இவன் வந்துட்டு வேலை பாக்குறவங்களோட பையன் அப்படின்றதுனால பெருசா முதலாளி பசங்க கூட எல்லாம் அவ்வளவு சேர விட மாட்டாங்க. மோஸ்ட்லி இவங்க ரெண்டு பேருக்கும் பேசுறதுக்கான சான்ஸே இருந்தது கிடையாது. அதுக்கப்புறமா தான் இவன் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேட்டிங் சொல்லி கொடுப்பான் ஆடம்க்கு. அப்புறமா தான் இவங்க ரெண்டு பேருமே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சேர்ந்து. அவருக்கு ஸ்கேட் பண்றதா ரொம்பவே பிடிக்கும். அதுதான் அவருக்கு ரொம்பவே ரிலாக்ஸேஷனா இருந்தது. அது வந்துட்டு அதுக்கப்புறமா அவரோட லைஃப் லைனாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் ஒரு நாள் ஆடமோட அப்பா வந்துட்டு அவனோட ஸ்கேட் போர்டே தூக்கி உடைச்சிருப்பாரு. அப்ப டாடஸி அவன் மனசுக்குள்ளே நினைச்சிருப்பான் நான் வந்துட்டு அவருக்கு ஸ்கேட் போர்டு சொல்லி தந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வேற ஏதாவது ஒரு ஹாபியை கண்டுபிடிச்சிருந்தாரு அப்படின்னா இல்ல வேற ஏதாவது பணக்கார பசங்க அவருக்கு ஸ்டேட்டஸ் ஏத்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தாரு அப்படின்னா இந்நேரம் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாவே வந்திருந்திருக்கும். ஆனா அதுக்கு பதிலா அவர் என் கூட இருந்ததா ரொம்ப பெரிய தப்பாவே ஆயிடுச்சு. வீட்டோட ஓனர் வந்துட்டு அவரை ஸ்கேட் போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து குவிட் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்ட்டு சொல்றான். இதெல்லாம் அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டு அவன் தான் ஃபர்ஸ்டா எண்ட் லைனை வந்து கிராஸ் பண்ணவே செய்யறான். நான் தான் அவரை தப்பான பாதையில கூட்டிட்டு வந்துட்டேன். அதனாலதான் இந்த கேம்ல நான் வின் பண்ணி அவரை இனிமே ஸ்கேட் பண்ணவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஆடம பாத்துக்கிட்டு நிக்கிறான். அவர் வந்துட்டு ஸ்கேட் பண்ணாம அவரோட ஹாபி ஒண்ணு வேற ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு அவர் ஸ்டேட்டஸ் ஏத்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸோட பழகி அப்படி இருக்கதான் அது அவருக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டாடஸி நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றான் அவர் ஸ்கேட் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ரேக்கியோட வீட்டை காட்டுறாங்க. அவன் வந்து வீட்டுல அப்படியே செத்து போன மாதிரி மெதுவா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் தங்கச்சிங்களும் பார்த்துட்டு இவன் என்னடா ரொம்ப வினோதமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பாக்குறாங்க. அப்படியே அவன் ஸ்கூலுக்கு போகும்போது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா தான் சொல்லிட்டு போறான். நேரம் ஸ்கேட் போர்டு தட்டி கீழே விழுகிறான். அப்படியே அந்த ஸ்கேட் போர்டை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படியே கிளம்பிடுறான். பட் திரும்ப ஓடி வந்து அந்த ஸ்கேட் போர்டை மறுபடியும் எடுத்துட்டு போறான். நாங்க வீட்டுல இருந்து கிளம்பி அவனும் ரேக்கி மீட் பண்ற இடத்துல வந்து பாக்குறான். ரேக்கி அங்கேயும் இல்ல. சரி ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல போய் பாக்குறான். ஸ்கூல்லயே ரேக்கி வரல இன்னைக்கு. அடுத்து லாங்க அப்படியே அவங்க வேலை பார்க்குற கடையிலே வந்துட்டு மேனேஜர் கிட்ட ரேக்கி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் கொஞ்ச நாள் லீவ் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர சொல்றாரு. ரேக்கி அப்படியே ஒரு அப்செட்டோட சாயங்காலம் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கான். நேரா ஆப்போசிட்ல ஒரு 2-3 பேர் வந்துட்டு அந்த ஸ்கேட் போர்ட் நல்லா இருக்க கூட பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல இதை தொடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி கையை எடுத்துறான். டேய் நீ தானே எங்க குரூப்ல 3 நாள்ல ஜாயின் பண்ணிட்டு ஸ்கேட்டிங் விட்டுட்டு போனவே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். ஆமா உங்க குரூப்ல இருக்க யாருமே ஸ்கேட் போர்ட் அந்த அளவுக்கு லவ் ஓடலாம் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி சொல்றான். என்னடா எதுவும் சண்டைக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேக்குறான். ஆமா அதுக்கு தான் வந்திருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாருக்கு ரேக்கியோட மூஞ்சிலே அடிச்சிடறான். அப்படியே இவங்க 2-3 பேர் ரேக்கியை சேர்ந்து செம்மையா அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்து அப்படியே ஷேடோவும் அவங்களோட ஓனரும் வந்துட்டு அவங்க கடைக்கான பொருள் எல்லாம் வாங்கிட்டு பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்துட்டு பெரிய கட்டை எடுத்து அவங்க ஓனர் அடிக்க வர மாதிரி தெரியுது. அப்படியே ஷேடோ வந்து பின்னாடி அவங்கள மறைச்சுக்கிட்டு இவனே அந்த அடியை வாங்கிடுறான். யாருடான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த எஸ் ரேஸ்ல ஒரு மஞ்ச முடிக்காரர் இருப்பான் தெரியுமா அவன் தான். இவனோட ஸ்கேட் போர்டு தான் ரேக்கி மாத்தி டெலிவரி பண்ணதுனால லாங்கா அந்த போட்டியில கலந்துக்கிற மாதிரி வந்திருக்கும் ஒரு சிச்சுவேஷன். இவனுமே வந்துட்டு ஒன்னால தான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டா என்ன மாதிரி வீக்கான ஆளுங்க கூட எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே காரணம் நீ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சிருக்கான். இன்னொரு பக்கம் ஆடம் வந்துட்டு ஏதோ ஒரு மீட்டிங்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். நேரா பின்னாடி டாடஸி வந்துட்டு ஷேடோக்கு ஏதோ அடிபட்டுருச்சான் அப்படின்ட்டு சொல்றான். அப்படின்னா நான் அடுத்த ரவுண்டுக்கு டைரக்டா குவாலிஃபை ஆயிட்டேனா எதுக்கு நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஷேடோ எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு அவனால ஸ்கேட் பண்ண முடியாதா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் சொல்றான். இன்னொரு பக்கம் ரேக்கியோட ஓனருமே வந்துட்டு கடையில ஏதோ சாப்பாடு வாங்கிட்டு இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. நேரா ரேக்கியோட ஸ்கேட் போர்டு அங்கிட்டு பாக்குறாரு. என்னடா இது ரேக்கியோட ஸ்கேட் போர்டு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிட்டு போய் பார்த்தா ரேக்கி அங்கிட்டு தனியா உட்கார்ந்து இருக்கான். ரேக்கி நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஏதோ சண்டையில இன்வால்வ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவன் மூஞ்சில இருக்க அடியெல்லாம் பார்த்துட்டு எனக்கே தெரியல நான் இப்ப எப்படி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி சொல்றான். எனக்கு இப்பதான் புரியுது நீ எதுக்காக ஒன்னே வெறுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. நம்ம 2 பேரும் ஒன்னும் லாங்கா மாதிரி எல்லாம் கிடையாது. லாங்கா வந்துட்டு ஜெரி ஜோ அவங்களோட லைன்ல அவன் அந்த மாதிரி. அப்படின்னா லாங்காவும் நானும் ஒரு நல்ல மேட்சிங் இல்லன்னு சொல்லிட்டு சொல்றீங்களா அப்படின்னு ரேக்கி கேக்குறான். நான் ஜஸ்ட் டிஃபரெண்ட் அப்படின்னு தான் சொல்றேன். உங்க 2 பேரையும் கம்பேர் பண்றதுல எந்த ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப என்னால அவங்களுக்கு ஈக்குவல் ஆகிறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி கேக்குறான். ஸ்கேட் போர்டிங்ன்றது வெறும் இந்த எஸ் ரேஸ் மட்டுமே எல்லாம் கிடையாதுடா. இன்னுமே ஸ்கேட் போர்டிங்ல அச்சீவ் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கதான் செய்யுது. சோ அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் உனைய நீயே இப்படி வெறுத்துக்கிறதுனால எதுவும் மாற போறது கிடையாது. இப்ப கூட பாரு இப்பதான் இந்த ஷேடோக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டு ரேக்கி வந்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு பதறி அடிச்சுட்டு ஓடுறான். அப்படியே அவன் அங்க போய் பார்த்தா லாங்கா ஜோ 2 பேருமே நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா லிஃப்ட்ல அப்படியே மறுபடியும் மூடிட்டு கீழே இறங்கிடுறான். ஜோவுமே வந்துட்டு லாங்காவை பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல அந்த லிஃப்ட்ல நான் இப்ப ரேக்கியை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே ஓடி போயிடுறான். ரேக்கி அப்படியே லிஃப்ட்ல அப்செட்டா உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப அப்படியே லிஃப்ட் திறக்குது. பார்த்தா ஆப்போசிட்ல மியா நிக்கிறான். நீ எதுக்கு டோர்னமெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு மியா கேக்குறான். ஏன்னா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி சொல்றான். நீ தானே என்கிட்ட சொன்ன வின் பண்ணாலும் தோத்தாலும் நீ எங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்றான். இப்ப ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்றான். இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி எந்திரிச்சு அப்படியே ஓடி போயிடுறான் லிஃப்ட் விட்டு வெளியே. அப்படியே வெளியே போய் கரெக்டா ரோட கிராஸ் பண்ண போறான். அந்நேரம் ஒரு கார் வந்துட்டு கரெக்டா அவன் ஏத்துற மாதிரி வந்துருது. லாங்கா வந்துட்டு இப்பவும் அவனை தேடி ரேக்கியோட வீட்டுக்கு வந்திருக்கான். அவங்க அம்மா வந்துட்டு அவன் இன்னும் வரல நீ வேணா அவன் ரூம்ல இரு அப்படின்னு சொல்றாங்க. ரேக்கி அப்படியே கண்ணை திறந்து பார்த்துட்டு பயந்துறான். என்னடா
என்னடா இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதோ ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. அது இது வந்துட்டு லவ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து டாடசி வந்து சொல்றேன். ஆமா முதல்ல நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி கேக்குறான். இங்க பாரு நான் காரை மெதுவா தான் ஓட்டிக்கிட்டு வந்தேன். சோ உனக்கு கண்டிப்பா எந்த ஒரு காயமும் ஏற்பட்டிருக்க சான்ஸே கிடையாது. இருந்தாலும் இது உனக்கு ஒரு பிரைவேட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காசை தர்றேன். அட போடா நீ வேற இந்த மாதிரி இன்ஜுரி எல்லாம் நான் ஸ்போர்ட்ஸ்ல நிறையவே வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி எந்திரிச்சு கிளம்புறான். என்னது ஸ்போர்ட்ஸா என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு டாடசி அப்பதான் ரேக்கியோட ஃபேஸே கிளியரா பாக்குறா. ஓ இவன் தானே நம்ம ஆடம் கூட ஏற்கனவே ஒரு ரேஸ் போட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவனுக்கு ஞாபகமே வருது. ரேக்கி அப்படியே கதவை திறந்து வெளியே போகும்போது ஐ திங்க் நீ ஸ்கேட்டிங்கை குவிட் பண்றதா நல்லதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு டாடசி சொல்றான். ஸ்கேட்டிங் வந்துட்டு ரொம்பவே ஆபத்தானது, அதுல இருந்து உனக்கு நிறைய காயம் தான் வரும் அப்படின்ட்டு சொல்றான். பரா இதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி சொல்றான். இது ரொம்ப போக போக உனக்கு பெயின் தான் தரும், உனக்கு எந்த ஒரு ஹாப்பினஸ்மே இருக்காது, அதனால நீ ஸ்கேட்டிங் குவிட் பண்றதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டாடசி மறுபடியும் சொல்றான். அப்ப ரேக்கியுமே வந்துட்டு டாடசியோட சட்டையை பிடிச்சிட்டு முதல்ல நீ வாய மூடு, ஸ்கேட்டிங்ன்றது ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கும், ஃபன்னா இருக்கும், அது ரொம்பவே அமேசிங்கா இருக்கும், இதை நீ எங்கனாலும் எப்பனாலும் யூஸ் பண்ணலாம், இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஆனா நீ ஒவ்வொரு வாட்டியும் ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறப்ப அதுல எவ்வளவு ஃபன் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமா, அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஃப்ரெண்டோட சேர்ந்து ஸ்கேட் பண்றதோட வேற எந்த ஒரு ஃபன்னுமே இருந்துடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். டாடசிக்கு அப்படியே ஆடம் கூட இருந்த அந்த ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது. இந்த பக்கம் லாங்காவுமே ரேக்கியோட ரூம்ல அவனோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். ரேக்கி எனக்கு ஸ்கேட் போர்டிங் மேல லவ் வந்ததுக்கான காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா நினைச்சுக்கிட்டு இருக்கான். ரேக்கியுமே இந்த இடத்துல அப்பதான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணவே செய்யறான். நான் எந்த அளவுக்கு டேலண்டா இருக்கேன் இல்லன்றதுல இங்க முக்கியமே இல்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேட் போர்ட்ல ஏறும்போது பயங்கரமா சொதப்பினேன், என்ன விட கேவலமா யாராலையுமே ஸ்கேட் போர்ட் பண்ண முடியாத நிலைமையில தான் இருந்தேன், ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நான் அதை கரெக்டா பண்ணினேன், அப்ப நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தேன்றத வார்த்தையால சொல்லவே முடியாது, அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி டாடசி கிட்ட சொல்றான். இதெல்லாம் கேட்டு டாடசியுமே வந்துட்டு சரி கரெக்ட் தான், எல்லா ஸ்கேட்டர்ஸ் எதுக்கு இப்படி முட்டாளாவே இருக்கிறீங்க, நீ என்ன நினைக்கிறியோ அதையே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்ப அப்படியே ஆடமே வந்துட்டு லாங்கா வெர்சஸ் ஜோக்கான மேட்ச்ல லாங்காக்கு வந்துட்டு ரேக்கி தான் சப்போர்ட் பண்ணிருப்பான் இல்லையா, அப்பதான் ரேக்கி அவன் நோட் பண்றான். அப்ப ஆடம்க்கு ஒரு போன் வருது, ஷேடோ எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு டாடசியுமே வந்துட்டு இல்ல அவனால ஸ்கேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். ரேக்கியுமே வந்துட்டு கரெக்டா அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். அவனோட தங்கச்சி வந்துட்டு லாங்கா அவனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஷாக்கா போச்சு. இப்பதான் அவன் கிளம்புனா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவனுக்கு நிம்மதியா இருக்கு. அவன் அவனோட ஸ்கேட் போர்ட சீக்கிரமே தந்துறேன் மட்டும் உன்கிட்ட சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதுக்கு அப்புறம் ரேக்கி வந்துட்டு அப்படியே ஸ்கேட் போர்ட எடுத்துட்டு அவசர அவசரமா நான் லாங்கா இப்ப பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவன் போகும்போதே நான் போய் கண்டிப்பா இப்ப லாங்கா கிட்ட பேசி ஆகணும், நான் எதுக்கு ஸ்கேட்டிங் விட்டுட்டு இப்படி விலகி போனேன், நான் ஒரு சைக்கோ மாதிரி அவங்க கிட்ட நடந்துகிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே போறான். அவன் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவங்க வழக்கமா பிராக்டிஸ் பண்ற இடத்துல தான் லாங்கா இருக்கிறான். இவன் லாங்காவை பார்த்துட்டு லாங்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். இவனுமே ரேக்கி பார்த்த சந்தோஷத்துல அப்படியே ஸ்கேட் போர்ட் பண்ற நிப்பாட்டிட்டு ரெண்டு பேரும் இப்ப அப்படியே மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு என்ன பேசுறேனே தெரியல, அப்படியே தகச்சு போய் நிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேச வராங்க. அப்புறம் இவன் மொதல் சொல்ல வரான், அவன் மொதல் சொல்ல வரான். அப்புறம் லாங்கா வந்து கடைசியா ரேக்கி நீயே ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு சொல்றேன். ஆனா ரேக்கி வந்துட்டு நான் இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, நான் உங்ககிட்ட இவ்வளவு கொடூரமா நடந்துகிட்டு இருந்திருக்கேன், என்னை மன்னிச்சிடறான், நான் ஒரு நல்ல ஸ்கேட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா ஒரு மோசமான ஃப்ரெண்டா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி சொல்றான். சரிவா இப்ப நம்ம ஸ்கேட் பண்ணுவோம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா சொல்றான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே இவங்க பிராக்டிஸ் பண்ற இடத்துல ஸ்கேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஸ்கேட் பண்ணி பக்கத்துல வரும்போது ரெண்டு பேரும் அவங்க கை வச்சு தட்டிக்கிடவும் செய்றாங்க. அப்பதான் லாங்காக்கு அவனோட ஹார்ட் பழைய மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல். இது வந்துட்டு எக்ஸாக்ட்லி லாங்காக்கு அவங்க அப்பா கூட ஸ்னோ போர்டிங் பண்றப்ப எப்படி இருந்ததோ அதே ஒரு ஃபீல தான் கொடுக்குது. அப்பதான் லாங்கா ஒரு விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிறான், எனக்கு எங்க அப்பாவோட சேர்ந்து ஸ்னோ போர்டிங் பண்றதா ரொம்பவே பிடிக்கும், அதனாலதான் அவர் இல்லாத டைம்ல எனக்கு ஸ்னோ போர்டிங் சுத்தமா பிடிக்காம போயிருச்சு. சோ அதே மாதிரி ஸ்கேட் போர்டிங் பொறுத்தவரை ரேக்கி எப்பலாம் என் கூட இருக்கிறானோ அப்ப மட்டும் தான் எனக்கு ஸ்கேட் பண்ண ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். அதை நினைச்சுக்கிட்டே அப்படியே நேரா ரேக்கி மேலேயே வந்து மோதிடுறான். இவன் டே ஏன்டா டாச் பண்ணாம இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி சொல்றான். அப்ப லாங்கா அப்படியே எந்திரிச்சு ரொம்பவே சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா உனக்கு தலையில எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி கேக்குறான். ரேக்கி நீ உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா சொல்றான். நீ தான் எனக்கு ஸ்கேட் போர்டு சொல்லி கொடுத்த, நீ தான் எனக்கு ஸ்கேட் போர்டு செஞ்சு கொடுத்த, சரி சரி எதுக்குடா இதெல்லாம் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். இவனோ நீ ஒரு நல்ல டீச்சர் தெரியுமா, நீ தான் எனக்கு ஆலி பண்றதெல்லாம் சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்றான். அது உன்னோட டேலண்ட்டுக்கு நீயே கத்துக்கிடலாம்டா எப்படினாலும் அப்படின்னு ரேக்கி சொல்றான். இல்ல அதனால நான் வெறும் கத்துக்க மட்டும் தான் செஞ்சிருப்பேன், ஆனா ஸ்கேட்டிங்ன்றது எந்த அளவுக்கு ஃபன் அப்படின்றத ஓ மூலமா தான் நான் கத்துக்கிட்டேன், எல்லா முக்கியமான விஷயத்தையும் நான் உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன், நீ தான் என்னோட பெஸ்ட் டீச்சர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா சொல்றான். போதுண்டா என்ன இதுக்கு மேல கூச்சமாக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி சொல்றான். நான் இன்னொரு விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லணும், நீ இல்லாதப்பதான் நான் எதுக்கு ஸ்கேட் பண்றேன்னு சொல்லிட்டு தெரியாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்ப நான் எந்த ஒரு ஃபீலுமே இல்லாம தான் இருந்தேன், ஆனா இப்ப இது டிஃபரெண்டா இருக்குது, உன் கூட ஸ்கேட் பண்றப்ப மட்டும் தான் நான் ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கா சொல்றான். ரேக்கியுமே வந்துட்டு அப்படியே நானுமே உன்னை பத்தி இதே தான் ஃபீல் பண்றேன், நம்ம இன்னைக்கு ஸ்கேட் பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம், நாளானைக்கு பண்ணுவோம், பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு லாங்காவே வந்துட்டு நம்ம இன்ஃபினிட்டியா ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றான். இன்ஃபினிட்டி எல்லாம் ஓவர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கி சொல்றான். மறந்துட்டியா நீ தானே இதை முத என்கிட்ட சொன்ன, நம்ம இன்ஃபினிட்டியா ஸ்கேட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு லாங்கா சொல்றான். இப்ப அப்படியே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபிஸ்ட் பம்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு செம்ம ஜாலியா இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றியாடா பாடி சோடா அப்படின்ற மாதிரி ட்ரோனை வச்சுக்கிட்டு ஆடம் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிருக்கான். இப்பதான் இவனோட சந்தோஷத்துக்கான காரணமே எனக்கு புரியுது, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு ஷேடோவோட பிளேஸ்ல நம்ம யாரை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு ஆடம் சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. லாஸ்டா ஆடம் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆடம் வெர்சஸ் ஷேடோக்கான கேமா தான் இருந்தது. ஷேடோ இப்ப அடிபட்டனால அவனால கலந்துக்க முடியாது, அதுக்கு பதிலா இப்ப ரேக்கி தான் விளையாட போறான். அதுக்கு ரேக்கி அக்செப்ட் பண்ணுவானா இல்லையான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.